கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஓடிடில தமிழ் படங்கள் பெரிதாக சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு ரிலீஸ் ஆகல. அதேபோல இந்த வாரம் தியேட்டர்ல கிட்டத்தட்ட 10 படங்கள் வெளியானாலுமே, பெரிய நடிகர்களுடைய படங்கள் எதுவுமே இதுல இடம்பெறல. ஆகையால ஓடிடிலாவது நல்ல படங்கள் வெளியாகிறதா அப்படின்னு ரசிகர்கள் காத்து கொண்டும் இருக்காங்க. அந்த வகையில குட் பேட் அக்லி படம் வர மார்ச் 8ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகுதா. தியேட்டர்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா 25 நாட்கள்ல 600 கோடி கிட்ட வசூல் செய்தது. அடுத்ததாக நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளங்கள்ல மே 8ஆம் தேதி ஃபாரெவர் ஆர்ட் ஐஸ் ஆகிய ஆங்கில படங்களுமே ரிலீஸ் ஆகுது. மே 5ஆம் தேதி இன்சைட் மேன், பிரிட்டன் அண்ட் தி பிளிட்ஸ் போன்ற படங்களுமே நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. கொரியன் மொழியில உருவான தி மேட்ச், பிரெஞ்சு மொழியில உருவான லாஸ்ட் புல்லட் மே 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல G5 ஓடிடி தளத்துல ராபின்ஹுட், இப்படி பல படங்கள் ரிலீஸ் ஆகையில தமிழ்ல நம்ம அதிசருடைய குட் பேட் அக்லி படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுதா. ஆனா ஹாலிவுட்ல பல படங்கள் ரிலீஸ் ஆவதால ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.